நிறைய செருப்பு ரெடி பண்ணி சொல்லுங்கப்பா. ரெடி பண்ணி சொல்லுங்க. மதுரை சகோதரர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகவும் முக்கியமான நாள். உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் முருக பக்தர்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முருக பக்தர்களுடைய மாநாடானது இன்றைக்கு சாயந்தரம் இன்றைக்கு மாலையில் நடைபெறுகிறது. இன்றைக்கு 6 மணிக்கு மாநாட்டில் இருக்கிற பல லட்சம் பேர் இணைந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்க இருக்கிறார்கள். இந்த கந்தசஷ்டி கவசத்தை இங்கு முடியாமல் இருப்பவர்கள் அதே நேரத்தில் 6 மணிக்கு அவர்கள் வீடுகளிலிருந்தே கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறார்கள். என்னுடைய விண்ணப்பமும் கூட முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களையும் கூட வீட்டில் உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளோடு 6 மணிக்கு அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நாம் பாட இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இன்றி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அதே நேரத்தில் அவர்கள் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்து பண்றாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சின்ன விண்ணப்பமும் சொல்லியிருக்கிறேன். தமிழக முதலமைச்சருடைய மனைவி அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களும் கூட வீட்டில் 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் இதன் மூலியமாக சகோதரர்களே, இந்த மாநாடு தமிழக அரசியலில் அல்லது தமிழக ஆன்மீகத்தில் ஒரு மிக முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாம் வெற்றிவேல் யாத்திரை மிகப்பெரிய வெற்றியோடு 2021 வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக நடந்திருக்கோம். இந்த மாநாடு அனைத்து மக்களுக்கான மாநாடு, அனைத்து முருக பக்தர்களுக்கான மாநாடு. நாம் அனைத்து தலைவர்களையும் கூட அழைத்து விடுக்கிறோம், வாருங்கள் என்று. நிறைய பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. நான் இது முருக பக்தர்களுடைய மாநாடு. அனைவரையும் நாம் கூப்பிட்டுருக்கோம். யாராரு விரும்புகிறார்களோ அனைத்து இதுல கட்சி கிடையாது, கட்சி கிடையாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்ற மாநாடு. இதுல கூட்டணி கட்சி இல்லாத கட்சி என்பது இல்லை. அதனால நான் எடுத்து சொன்னேன். அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களும் கூட கந்தசஷ்டி கவசத்தை 6 மணிக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இது அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து முருக பக்தர்கள் நடத்துகின்ற மாநாடு. தமிழ்ல அர்ச்சனை பண்ணணுன்றதான் நம்ம ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நாமும் கூட முயற்சி எடுத்து தமிழ்ல அர்ச்சனை நடந்து கொண்டோம். ஆனா இது முருக பக்தர்களுடைய மாநாடு, முருக பக்தர்களால் நடத்துகின்ற மாநாடு. அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் நான் சொன்ன எந்த அரசியல் அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நடத்துகின்ற மாநாடு. தமிழக அரசு ஒத்துழைப்பே கொடுக்கலையே, எந்த இடத்துல கூட அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல. தொல்லைகள் ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல, தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாது
இ பாஸ் வாங்கணும் அப்படின்றது வாகனங்கள் வர வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக. அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் அதை வந்து விளக்கு வந்திருக்கோம். அனைத்து முருக பக்தர்களும் இந்த வருகை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மாநாடு. இந்துக்கள் மாநாடு, மதவாதிகள் மாநாடு, திருமாவளவன் அமீர் போன்றவர்கள் தொடர்ந்து விமர்சித்துட்டு வர்றாங்க. முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவனார்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்துல இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன்லாம் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் செய்ய முற்பட்டார்கள். அதெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இந்து மக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைவது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அப்போ முருக பக்தர்கள் ஒருங்கிணைப்பதை வந்து எதுக்கு நீங்க வந்து தடுக்கிறாங்க? ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் போனா ஆனா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதே நீங்க வந்து திருமாவளவனை கேட்கிறோம் அல்லது மற்றவங்களையும் கேட்கிறேன். வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? ஏதோ தைரியம் இருக்கிறதா? அந்த தைரியம் இருந்தா நீ அரசியல்வாதி. ஆனா இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சொல்லுபவர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும். ஆனா இதே தைரியத்தை இங்க நேற்று வந்து மாநாட்டு ஊர்வலம் நடத்தினீங்க, மனித சங்கிலி நடத்தினீங்க, இதே மனித சங்கிலி நடத்தினீங்க. இதே மனித சங்கிலியை நீங்கள் வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மதத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பது தைரியம் இருக்கிறதா? தைரியம் இல்லை, போலை. ஆனா இங்க வந்து அவர்களுடைய வீரத்தை காட்டுறது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஈடுபடாது. இன்றைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இது வந்து ஆன்மீக போகாதலைவா